வணக்கம். கோயம்புத்தூர் சூலூர்ல ஒரு 10 வயசு பாப்பாக்கு நடந்த மகாபாதக செயல். அதை பத்தி தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த குழந்தைக்கு ஒரு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. நீதிங்கிறது கண்டிப்பா நிவாரணம் கிடையாது. அந்த குழந்தைய பெற்றவங்க உண்மையிலேயே பெற்றவங்க தானு அவ்வளோ கேள்விக்குறியா இருக்கு அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு தேவை நிவாரணம் கிடையாது, நல்ல போலீஸ் ட்ரீட்மெண்ட் தான். தூக்கி உள்ள வச்சு அந்த 2 பேரையும் கூட சித்தியையும் வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினா எல்லா உண்மையும் வெளியில வரும். அதை விட்டுட்டு அவங்க உட்காந்து பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குலம், ஒரு பெண் குழந்தை, ஒரு சந்ததி அந்த குலத்தை இவ்வளவு மோசமா அழிச்சிருக்கான். ஊர் சொட்டு தண்ணி கண்ணில் இல்லாம உட்காந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாத்தி கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்துட்டாங்க, குடிச்சேன்னு இவங்க சொல்றாங்க. எனக்கு குடிப்பழக்கமே இல்ல, வருஷம் ஃபுல்லா அவங்கதான் போதையில இருப்பேன்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுனால கூட அந்த சித்தி சேர்ந்துகிட்டு ப்ராப்பரா எவ்வளவு கொடுப்பாங்க காசு, ப்ராப்பரா எவ்வளவு அமௌண்ட்னு எங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். நாங்க கஷ்டப்படுற ஃபேமிலினா எனக்கு புரியல. அடுத்த வாரம் எப்படி இந்த மைனர் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே படத்துல, இப்பவே அட்வான்ஸா பே பண்ணிட்டு நான் அடுத்த வாட்டி கற்பழிச்சுக்கணும் அப்படி எவ்வளவு வருவானா? அடுத்தது இந்த குழந்தைக்கு நான் இவ்வளவு பணம் கொடுக்குறேன், நான் முன்னாடியே பண்ணிக்கிறேன்னு வருவானா? இப்படிப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? முதல்ல தூக்கி இவங்க 3 பேரையும் முட்டி தட்டணும். அவங்களுக்கு கொடுத்த 7 லட்சம் ரூபாய் முதல்ல வாங்குங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு வாழ வழி இல்லாம, படிக்க வசதி இல்லாம, சாப்பிட கூட வகை இல்லாம இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த பணம் எல்லாம் யூஸ் ஆகும். அந்த குழந்தையோட பேர்ல ஒரு 100 குழந்தைங்க வாழ்ந்தாங்கன்னா அந்த ஆத்மா சாந்தி அடையும். அவ்வளவு கோபம் வருதுங்க அது பார்க்கும்போது. எப்படி இந்த மாதிரி மனுஷங்க எல்லாம் உலகத்துல இருக்காங்க? ஒரு குழந்தையோட இறப்புல இவ்வளவு ஆதாயம் தேடுவாங்களா? அந்த 10 மாசம் சுமந்து பெற்ற வயிறு இல்லாது முதல்ல தூக்கி உள்ள போடுங்க. பேசுற எல்லாருமே அந்த குழந்தைக்கான நீதியை தான் நம்ம கேட்கணுமே தவிர இவங்களை பத்தி நம்ம பேசுறது விட்டுருவோம். ஏன்னா விஷயம் டைலூட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன ஆஃபர் இருந்தது, அந்த ஆளுக்கு என்ன பழக்கம் இருந்தது, அந்த சித்தி யாரு, அவங்களுடைய பூர்வீகம், இதெல்லாம் தேவையே கிடையாது. இப்ப நமக்கு தேவை இப்படி ஒரு கொலைபாதக செயலை செஞ்ச அந்த எந்த ஜீவராசியுமே ஒப்பிட முடியாத ஒரு ஆள் அவனுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கணும், அதுக்காக மட்டும் போராடுவோம். ஏன்னா அடுத்த ஒரு குழந்தை இந்த உலகத்துல அப்படி ஒரு சாவையோ அப்படி ஒரு பாதிப்பையோ உள்ளாக கூடாது. அதுக்காக மட்டும்தான் நம்ம குரல்கள் ஒழிக்கணுமே தவிர இந்த விஷயத்த அப்படியே தூக்கி உள்ள போட்டு விசாரிங்க. நீதி கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களை வெளியில விடுங்க. அது வரைக்கும் அவங்களை வெளியில விடாதீங்க. பிரஸ் மீட்டுக்கும் வைக்காதீங்க. அவங்க என்ன இதுவா சொல்லுங்க? நிவாரணங்கிறது யாரு கொடுப்பாங்க? ஒரு குடும்பத்துல ஒரு சோக நிகழ்வு நடந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த ஆள் இல்லாம அவங்களால வாழ முடியாதுன்னு ஒரு நிலை வரும்போது அவங்களுக்கு அரசாங்க ரீதியா ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுப்பாங்க. இதுக்கெல்லாமா நிவாரணம் கொடுக்கணும்? இது எனக்கு சரியா படலங்க. இந்த விஷயத்தை நம்ம தவறான ஒரு ரீதியில எல்லாருமே அணுகிட்டு இருக்காங்க. அவங்க சிரிச்சாங்க, இவங்க சிரிச்சாங்கன்னு அதையெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு மிருகத்தை தூக்கி என்ன பண்ண முடியுமோ அதிகபட்ச தண்டனை கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாருடைய குரல்களை கொடுப்போம். அந்த குழந்தைக்கு ஆத்மா சாந்தி அடைகிற அளவுக்கு ஒரு நல்ல நீதியை வாங்கி கொடுப்போம். அதை பத்தி மட்டும் எல்லாரும் பேசுவோம். நன்றி.